அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, தோழர்களே. உலகளாவிய இணைய வழியாக, அதாவது இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களுக்கு போதிக்கிற எந்த ஒரு கருத்தும், காண்பிக்கிற எந்த ஒரு வசனமும் உங்கள் மீது திணிப்பதாக எனக்கு விருப்பம் இல்லை. மாறாக நீங்களாகவே பாலை எடுத்து குடிப்பது போல, நீரை எடுத்து பருகுவதைப் போல, அறுசுவை உணவை எடுத்து தின்பதைப் போல தேவ வசனங்களை நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, நீங்களாக அதை உணரும்படியாக நான் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் உலகளாவிய நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால எங்கும் உள்ள மக்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. நீங்களும் தொடர்ந்து இந்திய நேரப்படி உங்கள் உள்ளூர் நேரங்களை சரிபார்த்து வைத்துக்கொண்டு இந்த நற்செய்திகளை எல்லாம் பதிவு செய்து அதை குறித்து சிந்தித்து காலப்போக்கிலே ஒரு நாளில் நடக்கும் பரீட்சை முதலானவைகளுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் பேரபிள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வகுப்பில் உங்களுக்கு சொன்னேன், பேரபோல் என்பது கிரேக்க வார்த்தை, பேரபிள் என்பது ஆங்கில வார்த்தை, ஓமை என்பது தமிழ் வார்த்தை. ஓமை என்பது உதாரணம் இல்லை, ஓமை என்பது ஓமை அணி அல்ல. ஓமை என்ற ஒரு கருத்து ரொம்ப மேலாதிக்கமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னா, பைபிளில் பேசப்படுகிற எந்த ஒரு ஓமையும் சத்தியத்தின் பேரில் சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. இப்போ பொய்யான ஓமையை ஒரு கவிஞன் சொல்லுவான். உன் முகம் சந்திரனை போல் இருக்கிறது, உன் உதடுகள் ரோஜா இதழை போல் இருக்கிறது என்று உதாரணங்களை சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஓமைகளை பேசும்போது அது ஆத்துமாவுக்கான விடுதலையை பற்றியதாக, தேவனுக்கும் மனிதனுக்கு இடையிலே பிரியத்தை உண்டாக்குவதற்கான சத்திய பகுதிகளாக இருக்கிறது. எல்லா மதங்களும் பாடல், கவிதை இவைகளின் மீது தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ராமாயணம், பாரதம், இன்னும் நம் நாட்டில் உள்ள எல்லா இலக்கியங்களும் பாடலாகத்தானே இருக்கு, கவிதையாக தானே இருக்கு. ஆக எல்லாமே கதைகளை சொல்லக்கூடியதாக தான் இருக்கு. கதைகள் ரெண்டு வகைப்படும். பொய்யினால் ஆரம்பிக்கப்பட்டால் அது கதைத்தல் என்று சொல்லி கதையாக முடிவுறும். அதனால தான் இலங்கை தமிழர்கள் கதைத்தல் என்றால் பேசுதல் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள். கதைகள் பொய்யை நம்பி இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கதை சொல்ல வராமல் ஊமை சொல்ல வருகிறார். எல்லா ஊமைகளும் ஒரு இலக்கணத்தின் கீழ் இருக்கிறது. ஹெவன்லி ட்ரூத் எக்ஸ்பிளைன்ட் ஆன் த எர்த்லி ஸ்டோரிஸ். பரலோகத்துக்குரிய சத்தியங்கள் பூலோகத்துக்குரிய சிறு கதைகளாலே அல்லது செய்திகளாக இயேசு பேசுகிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24 அதிகாரங்கள். லூக்கா ஒரு கிரேக்கர், அவர் ஒரு மருத்துவர். அவர் அழகாக இயேசுவின் வார்த்தைகளை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறார். இந்த 24 அதிகாரத்தில் 28 ஓமைகளை இயேசு பேசினதாக குறிப்பிடுகிறார். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹெவன்லி ட்ரூத் எக்ஸ்பிளைன் ஆன் த எர்த்லி ஸ்டோரிஸ். ஆக புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற எந்த ஒரு ஓமையையும் படிக்கும்போது அதில் ஒரு கவிதை திறன், மொழித்திறன் இதை நீங்கள் கவனிக்காமல் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சித்தம் என்ன, அவர் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன, இதன் மீது உங்கள் ஆன்மா சாய வேண்டும். லூக்கா பதிவு செய்த முதல் ஓமை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை, லூக்கா 5வது அதிகாரம் 36வது வசனத்திலே அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். இந்த வரியில கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு ஓமை, நிறைய விஷயங்களை அவர் சொல்ல. ஓமை என்பது மறுபடியும் பரலோகத்துக்குரிய சத்தியம்,
பூலோகத்துக்குரிய சிறிய செய்திகளாக, கதைகளாக சொல்லப்படுவது. கவனிங்கள், ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு லாஜிக் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது என்னன்னா, பழையது புதியது. பழைய துணி நைந்து இருக்கும், புதிய துணி வலுவாக இருக்கும். எந்த ஒரு முட்டாளும் நைந்து போன பழைய துணியோடு புதிய துண்டை சேர்த்து தைக்க மாட்டான், இணைக்க மாட்டான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக, நீ ஒரு பழைய மனிதனாக தேவனிடத்தில் வர முடியாது, நீ ஒரு பாவியாக தேவனிடத்தில் வர முடியாது, நீ பூமிக்குரியவனாக தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆக நீ ஒரு புதிய மனுஷனா மாறணும், நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், நீ நீதியை நேசிக்கிற மனிதனாக மாறணும். இதை தான் அவர் அங்கே சொல்ல வர்றார். இதுதான் அங்கே இருக்கிற சத்தியம். இங்கே துணியின் வழியாக பழைய மனிதனையும் புதிய மனிதனையும் அவர் காண்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், அல்லது புதிய துண்டாக இருக்கிறான், துணியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, பழைய துணி நைந்து போனது, போய்விட்டது, எல்லாம் மறைந்து விட்டது. ஆக கிறிஸ்துவுக்குள் வந்து விடும்போது நைந்த துணி, பழைய துணி, கந்தை துணி உருமாறி நல்ல துணி, நீதி துணி, பரிசுத்த துணியாக மாறுவது போல உன் வாழ்க்கை மாறிவிடும் என்ற இந்த ரகசியத்தை தான் இங்கே சொல்லுகிறார். சகோதரர்களே, அறிவு சார்ந்த மனிதர்கள் கடந்த நூற்றாண்டிலே, டார்வின் தியரி உங்களுக்கு தெரியும், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் விஞ்ஞானமாக, சயின்ஸாக அதை படிக்கிறோம். உண்மையிலேயே நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்று இந்த நாட்டில் உள்ள குருமார்களும் தலைவர்களும் அறிவாளிகளும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிந்து மனிதனுடைய கையில் குறைஞ்சது 2000 வருஷம் வரலாறு இருக்கு. இந்த 2000 வருஷத்தில் ஒரு கோழி 22 நாளைக்கு ஒரு முறை முட்டை போட ஆரம்பிக்குது. ஆனால் எந்த ஒரு குரங்கும் இந்த 2000 வருஷத்தில் ஒரு துண்டை எடுத்து கோமணம் கட்டின்னு பார்த்தீங்களா? சிகரெட் பிடிக்கிறதாக காட்டுறாங்க, குல்லா போட்டுங்கிறதா காட்டுறாங்க, சைக்கிள் ஓடுறதா காட்டுறாங்க, பின்னால் அப்படியே தம்பி தம்பி வர மாதிரிலாம் காட்டுறாங்க. ஆனால் எந்த ஒரு குரங்கும் தானாக போய் ஒரு இலையை பறித்து தன் அந்தரங்கத்தை மறைத்து கொள்ள முயற்சி செய்ததா? மனிதர்கள் கண் முன்னால் குரங்குகளுடைய சேட்டையை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் குரங்கு சேட்டைன்னு சொல்கிறோம். காரணம், மனிதன் செய்யக்கூடாத காரியங்கள்லாம் மனுஷனுடைய கண்ணுக்கு முன்னால் அது அசிங்கமாக செய்யும் இல்லையா? ஆக மனிதனிலிருந்து குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை. ஆதி மனிதன் யாருமே இல்லாத நேரத்தில் அங்கே ஆதாம் ஏவாள் மட்டும் பாவம் செய்த பொழுது நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த போது, when they were considered they are naked, they wanted to cover themselves, அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள அத்தி இலைகளை பறித்து தைத்து அதை உடுத்தி கொண்டார்கள் என்ற ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். அதே 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் அத்தி இலைகள் உனக்கு சரியில்லை, உன்னோடு இருக்கும்படி நீண்ட காலத்துக்கான ஒரு உடையை, தோல் உடையாக தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கும் மனிதர்கள் தோளால் ஆன கால் செருப்புகளை, ஷூக்களை தான் இன்னைக்கும் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கும் பாதுகாப்பு உடைகளாக, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே ஜெர்கின் ஒன்று போடுறாங்க, அது அத்தனையும் தோலாடையாக தான் இருக்குது. ஆக உலகம் தோன்றிய வரலாற்றை நம்ம படிக்கும்போது தேவன் கொடுத்த தோலாடை இன்னை வரைக்கும் மனிதனுக்கு கரண்ட் க்ளோத்திங்காக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, லூக்கா நமக்காக இதை பதிவு செய்கிறார். ஆனால் இதே பதிவை மார்க்கு எழுதும்போது அதை ரோமருக்காக எழுதுகிறார். மார்க் எழுதிய திருவார்த்தை 2வது அத்தியாயம் 21வது வசனம். கொஞ்சம் கவனமாக
உங்கள் கையில் உள்ள பேனாவினால அந்த வசனத்தை சுழியிடுங்கள். காது கொடுத்து கவனிங்க. ஒருவனும் கவனிங்க, கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் உண்டாகும். இந்த இடத்துல அதே ஓமையை ரோமருக்காக எழுதுறார். அந்த காலத்தில் ரோமர்கள் தான் உடைகள் வித்தியாசமாக போட்டாங்க. உலகத்துக்கு கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ்ஸை அறிமுகப்படுத்தின ஒரு சமுதாயம் ரோம சமுதாயம். இன்னைக்கு நீங்கள் வரலாற்றை தேடி போனீங்கன்னா ரோம போர் வீரர்கள் எத்தனை வண்ணங்களில் அவர்கள் உடைகளை அணிந்திருக்கிறாங்க என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெடிமேடை உருவாக்குனவங்களே. இந்த இடத்துல ஒரு புதிய வார்த்தையை மார்க் பயன்படுத்துகிறார். கோடி துண்டு. பழைய துணின்னு லூக்கா எழுதிட்டார். நமக்கு பழைய துணினா என்னன்னு தெரியும், பீஸ் ஆஃப் கிளாத், ஓல்டு. ஆனால் இங்கே கோடி துண்டுன்னு எழுதுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய நாட்டில், ரோம நாட்டில், யூதர்கள் மத்தியில் ஒரு பழைய கால ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. அதை நான் உங்களுக்கு சொன்னால் நச்சுன்னு உங்களுக்கு இப்போ புரியும். நம்ம ஊரில் சாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா கணவனை இழந்த அந்த இளம் விதவை தன்னுடைய 2-3 குழந்தைகளை கட்டி அடைத்து கொண்டு தலையை விரித்து கொண்டு தரையில் விழுந்து மண்ணிலே புரண்டு அழுவதையும், உலகமே இடிந்து அவள் மேல் விழுந்தது போல, எல்லாமே இருளாய் போனது போல, வாழ்வே இல்லை என்பதைப் போல அவள் அழுது கொண்டிருக்கும் போது தொலைவிலே தூரத்தில் இருந்து அண்ணனோ முறை மாமனோ துணிமணிகளோடு வருவார்கள். சாவு வீட்டுக்கு ஏன் துணி எடுத்துட்டு வராங்க? அதுவும் தங்கைக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அந்த துணியின் பேர் உங்கள் வீட்டில் பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க, கோடி துணின்னு சொல்லுவாங்க. கோடி துணி என்றால் என்ன அர்த்தம்? அதுவும் துணி தான். ஆனால் அந்த துணியை அந்த துக்க வீட்டில் இருக்கிற அந்த பெண் கட்ட மாட்டான். அதை அப்படியே மடித்து வீட்டில் வச்சிருப்பா. அந்த காலத்தில் அது ஒரு அடையாளம். இப்போ நிலத்தை வாங்கினா பத்திரம் பண்ணுறோம். சொந்த பந்தங்களை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு துணி தான் ஒரு காரணமாக இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், திருமணத்தில் நம்ம போட்ட கோட்டு, கட்டின புடவையை கடைசி வரைக்கும் சில பேர் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க. அந்த திருமணத்தின் அடையாளமாக வச்சுருப்பாங்க. இந்த கோடி துண்டு என்னன்னு கேட்டால், செத்த ஆள் போயிட்டான், அவனால் இனி லாபம் எதுவும் இல்லை, இருக்கிற அந்த பெண்ணுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஆதரவு யாரும் இல்லை. ஆகவே நம்முடைய சமுதாயத்தில் அண்ணன்களும் முறை மாமன்களும் சொந்தங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருக்கிறேம்மா, நீ அழாத, உன்னை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன், உன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பேன், உரிய காலத்தில் அவர்களுக்கு திருமணங்களை செய்து கொடுப்பேன், நான் இருக்க அண்ணன், நான் இருக்க மாமா, நான் இருக்கிற சிற்றப்பா. அந்த உறவை சொல்வதற்காக, உறவு நீடிப்பதற்காக வெட்டப்பட்ட அந்த சூழல்ல மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அங்கே கொடுக்கத்தக்கதாக கோடி துண்டு பேசப்படுகிறது. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கோடி துண்டில் எவனாவது ஒரு துண்டை போட்டு இணைப்பானான்னு கேட்கிறார். இந்த கோடி துண்டு என்ற சொல் யூதர்களுக்கு புரியும், ரோமர்களுக்கு புரியும், தமிழ்நாட்டில் உள்ள நமக்கு நல்லா புரியும். ஏன்னா நம்ம ஊரில் கோடி துண்டுன்ற வார்த்தை, கோடி கோடி துண்டு என்ற அந்த சொல் பிரபலமான ஒரு கருத்து. ஒரு லாஜிக் கவனிங்க. ஒரு பழைய துணியை எடுத்து ஒரு புதிய துணியோடு சேர்த்து தச்சோம்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியுமே. இதுக்காக ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கணும், ஒரு ஆசிரியர் உங்களுக்கு சொல்லணும்னு ஒன்றும் தேவையே இல்லை. ஜஸ்ட் அ காமன் சென்ஸ் இல்லையா சகோதரர்களே? இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர விரும்புகிற மனிதன் ஒரு பழைய துண்டு மாதிரி இருக்கான், நைந்து போய் கிழிந்து போன ஒரு ஆளாக இருக்கான். இப்போ அந்த ஆள் அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட முடியாது. இதுதான் அந்த சத்தியம். யூ cannot come into the kingdom of God as a old torn out cloth. You need to come as a new piece of cloth. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு புதிய துண்டாக மாறணும். இதற்கான ஒரு செய்தியாகத்தான் இயேசு இருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்த
பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இப்போ உடை நமக்கு ஒரு அலங்காரம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை நீங்கள் பயன்படுத்துறதில்லை இப்பெல்லாம். ஆள் பாதி ஆடை பாதி. கவனிச்சிங்களா? ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ ஒரு மனிதனை ஆடை மாற்றிவிடும். உங்களுக்கு திரைப்படங்களை பார்ப்பீங்க, மோசமான ரவுடிகள் பெரிய டிஐஜி ட்ரெஸ்ஸில் வந்துடுவார், அவர் பெரிய மந்திரி உடையில் வந்துடுவார். அப்போது ஜனங்க மிரண்டு போயிடுவாங்க. அந்த உடை மாற்றிடுது. அவங்க உடையை பார்த்து நான் பயந்துட்டேன், வேற யாரோ நினச்சிட்டேன் இல்லையா? அப்போது கிறிஸ்துக்குள்ளான மனிதர்கள், பழைய மனிதர்கள் அந்த பழைய கோலத்திலே வர முடியாது தேவனுடைய சமூகத்தில். ஆகவே நீங்கள் மாறணும், கீழ்ப்படிந்து மாறணும். ஒரு பெண் தன் கணவனிடத்தில் எவ்வளோதான் ஆடை உடுத்தினாலும் கீழ்ப்படியாமல் இருந்தால் பயனில்லை. You may dress well, but without obedience it's not safe, it's not good. ஆகவே பூர்வ காலத்து பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று மட்டும் சொல்லலை, தகுதியான வஸ்திரம் அணிந்திருந்தார்கள். தகுதியான வஸ்திரம் அணிந்திருந்தார்கள். அப்போ கோடி துண்டை நீங்க சரியா உடுத்திக்கலாம். கோடி துண்டு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி பழைய துண்டை அதையோட இணைக்க முடியாது. அதான் அதனுடைய சத்தியமாக இருக்கிறது. உபாகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழமையாக போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. அதாவது மனிதர்கள் நெய்து தருகிற துணிகள் நாம் உடுத்தினால் அது தானாகவே கிழிந்து அது போய்விடும். ஆனால் தேவனு சித்தமானா அவர் நமக்கு ஒரு உடையை கொடுக்கிறதாக இருந்தால் அந்த உடையை அற்புதமான முறையில் பாதுகாப்பது அவருடைய சித்தமாக இருக்கு. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே உடுத்தி கொண்டிருந்த அந்த உடையை 40 ஆண்டுகள் தேவன் தமது வல்லமையினாலே பாதுகாத்தாராம். கிழிந்து போகக்கூடிய நைந்து போகக்கூடிய உடையே தேவன் பாதுகாக்க அறிந்திருந்தால் நம்முடைய ஆத்துமாவின் மீது கிறிஸ்துவனுடைய நீதியாகிய உடையை போர்த்துகிறாரே, அதை பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம். When God is able to protect the very physical cloth for about 40 years, how much more that he will protect the heavenly righteous garments on your soul. விளங்குச்சா? புரிஞ்சதா? இப்போ ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறீங்க இல்லையா? நல்ல உடைகள் உங்களுக்கு தேவை இல்லையா? தேவன் தருவார் இல்லையா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார் இல்லையா? அதுல உடை இருக்குது, கவனிச்சிங்களா நீங்க? அப்போ தேவன் நமக்கு நல் உடைகளை தருவார், அதை பாதுகாக்க செய்வார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், கவனிங்க, கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த வசனத்துல முன்ன நீங்க கவனிச்சிங்களா? இப்பெல்லாம் திருடர்கள் ஒருத்தனை அடிச்சுட்டு அவன் கையில் இருக்க பையை பிடிங்கிட்டு ஓடுவான், நகையை பிடிங்கிட்டு ஓடுவான். யாராவது போட்டுக்கிற சட்டையை பிடிங்கிட்டு போறானா? இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே சட்டை இருக்கு. இப்பெல்லாம் எல்லாரும் பேண்ட்டு அல்ல வேட்டி கட்டியிருக்கான். ஆனால் அந்த காலத்தில் எல்லாருக்கும் அது மாதிரி இல்லை. ஆகவே ஒரு மனிதன் போட்டிருக்கிற உடையை பிடுங்கி கொண்டு ஓடுவது கள்ளர்களுடைய வழக்கமாக இருந்திருக்குது. இது பைபிள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சகோதரர்களே, இயேசு உடுத்தியிருந்த உடையை சிலுவையில் அறைந்த போது அந்த உடையை கூட கழற்றி அவரை நிர்வாணப்படுத்தி அந்த உடையை கூட தங்களுக்குள்ள சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள் என்ற ஒரு தகவலை லூக்கா இங்கே பதிவு செய்கிறார். உடைகளை நமக்கு கொடுக்கிறவர், உடைகளை நமக்கு பாதுகாக்கிறவர், நீதியின் உடைகளை நமக்கு வழங்குகிறவர்
நம்முடைய பாவங்களுக்காக அவர் நிர்வாணமாக மாறி அவர் அணிந்திருந்த உடையை அவரை சிலுவையில் அறைந்த அந்த போர் சேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் மீது சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். அதை கிழிக்க மனம் இல்லாமல் யாருக்கு வருவதோ அது அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்று சீட்டு போட்டார்கள் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் வீட்டில் இருக்கிற மனைவி கண்ணீர் விடுகிறாள், நல்ல உடை இல்லை. வாழ்க்கையில் குடும்ப தலைவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடை வாங்கி கொடுத்துட்டு அவர்கள் ஒரு லுங்கி மட்டும் வாங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வறுமை, ஏழ்மை. நம்ம நினைச்ச மாதிரிலாம் உடை உடுக்க முடியாது. ஆனால் எந்த உடை உடுத்தினாலும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பிரதமர் அவர் பதவியேற்பதுக்கும் கொஞ்சம் முன்னால் தங்க நூலால் ஆன இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு கோட் அவர் போட்டார்ன்றது உலகறிந்த ஒரு உண்மை. தங்கத்தால் நெய்த உடைகளை மனிதர்கள் போட்டுக்கொள்ள விரும்புகிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம்? நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு எடுத்த எல்லா பட்டு புடைகளும் வெள்ளியால் ஆனது தானே, வெள்ளி சரிகை தானே. 50 வருஷத்துக்கு முன்னால் தங்க இழைகளாலான சரிகைகளை உண்ட கல்யாண புடவைகள் இருந்தது. அதனால்தான் பழைய புடவைகள் எவ்வளோ பழையதாக இருந்தாலும் அந்த பார்டர்லாம் வெள்ளி தங்கத்தால் ஆனதுனால அது விலை கொடுத்து வாங்குறாங்க. இப்படியெல்லாம் மனிதன் உடுத்துறான். ஆனால் வெள்ளியால் உடுத்தினாலும் தங்கத்தால் உடுத்தினாலும் அவைகள் நைந்து கிழிந்து நம்மை விட்டு போய்விடும். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற நீதியின் வஸ்திரங்களை நாம் கவனிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் நம் மீது போர்த்துகிற அந்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. கவனிங்கள், அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கடவுள் நமக்கு ரட்சிக்கப்படும் போது நம்ம ஆத்துமா மேல அவர் போர்த்துற அந்த பளபளப்பான மெல்லிய உடையாக அவர் பேசினாலும் அது தேவனுடைய நீதி என்று நாம் பார்க்கிறோம். So it is a righteousness which has been granted on the saved people to cover them as a holy people of God. தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாய் இருப்பதற்காக மெல்லிய பளபளப்பான நீதியின் வஸ்திரத்தை ஆன்மாவின் மீது கடவுள் மூடுகிறார் என்பது தான் ஹைலைட்டான ஒரு செய்தி. கவனிங்கள், நான் கொஞ்சம் முன்னால் உங்களுக்கு சொன்னேன், ஆள் பாதி ஆடை பாதின்னு. இது நம்ம வாழ்கிற எல்லா நாளும் அனுபவிக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு உடையை வச்சே ரொம்ப பணக்காரன்னு நினைக்கலாம், உடையை வச்சே பரம ஏழைன்னு நினைக்கலாம். உண்மையிலே ஏழைகளுக்கு முதல் அடையாளம் அவங்களுடைய துணி தான். நீங்கள் தெருவில் பிச்சை எடுக்கிற மக்களை பாருங்கள், அவர்கள் ஏழைகள் என்பதை அவருடைய கிழிந்த ஆடையும் குறைந்த ஆடையும் ஒட்டு துண்டுகளும் நமக்கு அடையாளமாக காட்டுது. அதுதான் அவுட் சைட் சைன் ஆஃப் த புவர். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் பிரம்மாண்டமான ஆடையை அணிந்து கொண்டு போப்பு வந்துட்டார். தலையில் தங்கத்தால் ஆன ஒரு தொப்பி போன்ற ஒன்று, அவருடைய கழுத்திலிருந்து கால் தரை மட்டும் பலவிதமான பட்டு பீதாம்பரங்கள், அவர் மேலே பலவிதமான அடையாளங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவரை நீங்கள் பார்க்கும்போது, அந்த உடையில் அவரை பார்க்கும்போது இவர் தான் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் தான் சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதர்கள் தங்களுக்குன்னு ஒரு விசேஷமான ஆடைகளை ஏதோ ஒரு தேவ தூதர்கள் மாதிரி அவர்கள் நீண்ட அங்கிகளை தைத்து போட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி இப்போ வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சமுதாயத்தில் ஒரு கோட்டு சூட்டு போட்டு போன ஆளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையும், ஒரு வேட்டியும் ஒரு அரைக்கை சட்டையும் போட்டு போகிற ஆளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையும் வேறுபாடாக இருக்கிறது. அதே மாதிரி மத விஷயத்தில் நம்ம ஏமாற்றக்கூடிய மக்கள் பிரம்மாண்டமான ஆடைகளின் கீழே நம்மை மிரட்ட பார்க்குறாங்க. ஆக ஆடைகளை வைத்து நாம் ஏமாந்துடக்கூடாது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை கூட பிரம்மாண்டமான ஒரு ஆடையை போல மாற்றி விடுகிறான். அவன் பேசும்போதே பெரிய கல்விமான் மாதிரியும் பெரிய அதிகாரம் உடையவனாகவும்
கற்றறிந்தவனாகவும் தன்னை காண்பிப்பான். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சுற்றி ஒரே ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்றார். கவனிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது? கள்ள தீர்க்கதரிசியின் அடையாளம் என்ன? நமக்கு தெரியாது. காரணம், கள்ள தீர்க்கதரிசி தன்னுடைய வாயில வைத்திருக்கிற வார்த்தை தான் கள்ள தீர்க்க தரிசனமா இருக்கு, கள்ள போதனையா இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே என்ன சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கவனிங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஒரு ஆட்டு மந்தை, திடீர்னு ஒரு புதிய ஆடு அதுக்குள்ள வந்துட்டது. எல்லா ஆடுகளும் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நினைச்சுக்கிட்டு சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா புதிதாக வந்த அந்த ஆடு இன்னொரு ஆட்டினுடைய கழுத்தை கடிச்சிட்டு ரத்தத்தை குடிக்குது. மற்ற ஆடுகள்லாம் மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. என்ன நடக்குதுன்னு அந்த மேய்ப்பன் வந்து பார்க்கிறார். என்ன ஒரு ஆடு போய் இன்னொரு ஆட்டை கடிச்சு சாப்பிடுத? ஆச்சரியமா போச்சு அவருக்கு. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அது ஆடே கிடையாது, ஆட்டு தோலை போத்திட்டு இருக்கிற ஓநாயி. ஆட்டுக்கு நேர் எதிரி ஓநாய். ஷீப் அண்ட் உல்ஃப் ஆர் டைரக்ட் எனிமீஸ். இப்ப என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? ஆட்டு தோலை மேல போத்திட்டு இருந்தா அது ஒரு உடை மாதிரி போத்திட்டு இருக்கு. இப்ப யாரை சாப்பிடுது? ஆட்டு சாப்பிடுது. அத மாதிரி கள்ள போதகர்கள், சத்தியத்தை மாற்றி போதிக்கிறவர்கள், இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், அவருடைய சிலுவையை தூஷிக்கிறவர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை ஒப்புக்கொள்ளாதவர்கள், அவர் தேவனுடைய சாயலா இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கள்ள உபதேசத்தினாலே உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அவர்கள் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறார். நல்லது மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, இந்த நாளில் பேரபிள், ஓமை என்ற அந்த தலைப்பின் கீழே லூக்கா எழுதிய முதல் ஓமையை இன்றைக்கு நாம் விவரித்து படித்தோம். இதில் நாம் கற்றுக்கொண்ட அற்புதமான பாடங்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நாளை மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன். ஆயத்தமாருங்க. எந்த ஒரு கிளாஸும் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது. எவ்ரி கிளாஸ் இஸ் கோயிங் டு பி an என்கரேஜ்மெண்ட். உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை தாழ்த்தாது. சொன்ன கதையை நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். அரைச்சமாவே அரைக்கிற ஆள் நான் கிடையாது. உங்களுக்கு எப்போதும் வசனத்தை எடுத்து அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள் எனக்கு வரமாக தந்திருக்கிறார். ஆகவே உலக சமுதாயத்துக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே நிறைவு செய்கிற பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த யெகோவா மெய்தேவனே, கோடி துண்டாகிய பழைய துணியை புதிய துணியோடு யாராலும் சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் அது அழிந்துவிடும், கெட்டுவிடும் என்று நன்றாக தெரிந்தும் அப்படிப்பட்ட தவறாகி ஒரு செயலை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்தருளும். பழைய மனிதர்களாக, பாவிகளாக உமண்டை வர முடியாது என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, பட்சிக்கிற ஓநாயை அடையாளம் கண்டு கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். கேட்ட வசனத்தின் எச்சரிப்புக்காக நன்றி செலுத்தி உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?